புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும். எங்க இருக்குன்னா அதிசயத்துக்கு வந்திருக்கோம். தெரியாது. வெல்கம் பேக் டு தமிழ் பசங்களா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்னைக்கு எங்க இருக்குன்னா அதிசயத்துக்கு வந்திருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். நம்ம தலைவர் எப்போதும் போல பின்னாடி நிக்கிறாரு. அதிசயத்தை காட்டிடுவாங்க. நீங்க ஒரு அதிசயம் தானே. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்திருக்கோம். என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி வந்துருக்கீங்களா இங்க? வந்துருக்கேன். சரி, ஓகே. உள்ள போய் ஃபன் பண்ணிட்டு வருவோம். ஆமா, கண்டிப்பா வீடியோ போடுவோம். ஓகே, போயிட்டு வந்துருவோமா? போயிட்டு வந்துடும். ஓகே, ஒரு ஹாய் சொல்லு. ஸோ மக்களே, நாங்கள் அதிசயம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் அன்னைக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10 o'clock போகும்போது சரி கும்பல். நாங்கள் கரெக்டாக போயிட்டோம். உள்ளே போனோன்னே டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோன்னா இங்கே என்ட்ரிலேயே வந்து இந்த ஷவர் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஜாலியாக ஒரு குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். நம்மளால போனோன்னே காமெடி பண்ண ஆரம்பிச்சார். மணி என்னை தவழ்ந்து ஸோ இங்கே மொத்தம் 20 வாட்டர் ரைட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் விழுகிறது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போய் இன்னும் பொத்துன்னு விழுந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ரைடு இருந்துச்சு. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தண்ணிலாம் வந்து சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து செருப்பு போட்டுகிட்டே வந்து உள்ளே இறங்கிடுறாங்க. ஸோ நாங்களே வந்து தண்ணிக்குள்ளே வந்து சில இதில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். அது அந்தளவுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஏன்னா குளோரின் அந்தளவுக்கு போட்டிருக்காங்க, ப்ளஸ் தண்ணி அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ பட் வேவ்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வேவ்ஸில் ஓரளவு தண்ணி நீட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் அதில் இருந்திருப்போம். நல்லா நாங்கள் அந்த ரெட் எண்டுக்கு போனோம். ஸோ நல்ல என்ஜாய்மெண்ட்டு. நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் வேறு சிஎஸ்கே ஜெர்சியில் அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ எல்லாருமே எங்களை சித்திரமாக பார்த்து சில பேர் சிஎஸ்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கே கப் அடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து ஜாலியாக இங்கே பாருங்கள், யூஸ் அந்த ரிட்டர்னில் வந்து நல்லா தண்ணி வந்துச்சு ஃபோர்ஸாக. நாங்கள் ஜாலியாக அதில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மொத்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 20 வாட்டர் ரைட்ஸ் வந்து 10 to 2 வந்து க்ளோஸ் ஆகிடுது. நீங்கள் கும்பல் இருந்தாலுமே வந்து 2:30 மேக்ஸிமம் அதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து 2:30க்கு மேலே ட்ரை ரைட்ஸ் தான். ஸோ இங்கே வாட்டர் ரைட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த வேவ்ஸு அப்புறம் வந்து இந்த இது ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தண்ணி அதில் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு, நிற்கவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு மேலே. ஸோ அங்கே போய் என்ன ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணோம். அது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இந்த இது வந்து அப்படியே தண்ணி வந்து சர்க்குலர் ஆகும், கீழே போயிட்டு அப்படியே மேலே வருது. பட் ஆனால் கீழே வந்து நான் போவேன் வேணான்னு சொல்லுவேன்னா, அதான் சொன்னல, தண்ணி இந்த கீழே அப்படி இறங்குறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலே அப்படியே நின்று என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இங்கே நம்ம ஆளுங்க வந்து அப்படியே புத்தர் மாதிரி போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே படுத்து விட்டார்கள்ங்கிற மாதிரி தூங்கியே போயிட்டாங்க சில பேர். அப்புறம் வந்து இந்த ஷவர் இருந்துச்சு. இங்கே ஒரு சர்க்கிள் ஷவர் மாதிரி, அங்கே போய் ஆஞ்சஸ் மாதிரி நின்று ஜாலியாக ஒரு போஸ் கொடுத்துட்டு, இதெல்லாமே தண்ணி அதனால ஜில்னு கொஞ்சம் அப்பப்போ நம்மளை கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ வாட்டர் ரைட்ஸில் வந்து மெயினாக அந்த ஸ்பெசிஃபிக்கான சில ரைட்ஸ் இது, அதாவது அடல்ட்ஸுக்கு வந்து இந்த ரைட் நல்லா இருந்துச்சு. மேட்டில் வருது, நல்ல ஃபோர்ஸாக வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அந்த டனலில் வந்து டபுள்ஸ் போகிற மாதிரி ஒரு ரைடு, அதுக்கு தான் செம்ம க்யூன்னு இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஒர்த்தான ரைடு, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அதே சேம் டைம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ 2 பேர் அது போனோம். நீங்கள் டியூப் தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டனலுக்குள்ளே வந்து நீங்கள் போவீங்க. ஆனால் மேலே ஏறணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் போய் என்ஜாய் பண்ணோம். சேஃபு தானே, ஸ்லைட் ஆகி வரும்போது கீழே தண்ணி இருக்கனால நல்லா சேஃப்டி இருந்துச்சு. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு.
ஸோ இது வந்து ரெண்டு பேராக போயிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குல்ல, ஸோ அதனால் அந்த ஸ்லோ குறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கீழே எதுவும் எக்ஸ்ட்ராவாக போய் விழுந்துருவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் மாட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெயிட்டான பர்சன் அவங்களே வந்து மாற்றி உட்கார வைப்பாங்க. ஸோ அது வந்து சேஃப்டி தான். அதுக்கடுத்து இந்த இதுவுமே வந்து டியூப்பில் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் சேஃப்டியாக உட்காந்துக்கணும். இல்லைனா வந்து இப்போ நாங்கள்லாம் ஸ்லோவாக இங்கே லேண்ட் ஆகிறோம்ல, சில பேர் வந்து கவுந்துருவாங்க சரியாக உட்காரலன்னா. சில பேர் அந்த டியூப்பில் அந்த வந்துட்டு இருக்கும்போது சில பேர்லாம் வந்து கவுந்துடுறாங்க. சரியாக உட்காரணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கான ரைடு. பட்டு கரெக்டாக உட்காந்திங்கன்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பர் ஃபன்னாக இருக்கும். இது நல்லா லாங் ரைடாக இருக்கும். ஸோ இதுவுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த 2 ரைடுமே சூப்பராக இருக்கும். அந்த டபுள்ஸ் போகிறது, இது அந்த மேட்டு, இது 3மே வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ரேட்டிங் 10 கேட்டிங்கன்னா ஒரு 9 கொடுக்கலாம் கண்டிப்பாக. அந்தளவுக்கு அந்த டபுள் சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 10 கொடுக்கலாம். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்கடா முடியுமா? முடியாது. நம்ம என்ன கவுந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவுந்துருவீங்க டபக்குன்னு சரியாக உட்காரலான்னா. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே இறங்கி வர மாதிரி நல்லா ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ஸ்லோப்பிங்கில் வரும்போது. பட் ஆனால் கீழெலாம் விழுக மாட்டீங்க, சேஃப்டி தான். நல்லா ராக்கெட் வேகத்தில் வந்து விழுவீங்க. இந்த ரைடுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மற்ற அந்த சைடில் வந்து குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. இந்த பக்கெட் சைடு நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து சில்ட்ரன்ஸ் இது பண்ணுற மாதிரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடல்ட்ஸு, கொஞ்சம் ஒரு சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்களில் ஒரு அபோவ் ஒரு 13-14 இயர்ஸுக்கு மேலே. அப்புறம் வந்து மற்ற தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? நல்ல ஃபோர்ஸில் வரும். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு, ராக்கெட் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கையையே விரிச்சிடக்கூடாது, இல்லைனா டொப்புன்னு அடி வாங்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ட்ரை ரைடு வந்தோம். லஞ்ச் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் தனியாக அமௌண்ட் கட்டணும். ஸோ டோட்டலாக அந்த இதுக்கு வந்து 700 rupees வாங்கினாங்க என்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து உள்ள தனியாக நம்ம திங்ஸ் வைக்க டெபாசிட்டாக ஒரு 50 கொடுக்கணும், லாக்கர் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வெளியே போகும்போது அந்த 50 கொடுத்துர்லாம். ஸோ அதனால் அந்த போட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா தனியாக 100 வாங்குறாங்க. அதுதான் ஏன்னு புரியல. ஸோ 2-3 ட்ரை ரைட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதான் எதுக்குன்னு புரியல. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 minutes கிட்ட நாங்கள் ஃபுல்லாக போட்டிங்கில் இருந்தோம். யாரும் எதுவும் கேட்கல, ஜாலியாக ஃபுல்லும் நல்லா சுற்றிட்டு வந்தோம். நம்மளே ஓட்டுற மாதிரி தான், பெடலிங் போட்டு தான். நல்லா இருந்துச்சு. ட்ரை ரைடில் வந்து பெருசாக உங்களுக்கு நிறையா அவங்க ரோலர் கோஸ்டர்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கெலாம் போகல. ட்ரை ரைடில் வந்து போட்டிங், அப்புறம் வந்து 3D ஷோ ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு ரைடு இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 ரைடு வந்து சஜஸ்ட் பண்ணலாம். மற்றது எல்லாமே நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் 2:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வாட்டர் ரைடு, அதுக்கு மேலே ட்ரை ரைடு, எப்படி போகணுங்கிறது. ஸோ ஏன்னா தண்ணி தான் இங்கே வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லை. அந்த செருப்புலாம் நிறைய பேர் போட்டு, இந்த ரைடு நல்லா இருந்துச்சு ட்ரை ரைடில் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் க்ளீனாக இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. 700 rupeesக்கு திருச்சி மதுரை பக்கத்தில் இருக்கவங்க இங்கே போயிட்டு வரலாம், ஒர்த்து தான். ஸோ நீங்கள் இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக வாட்டர் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும், கொஞ்சம் நீட்டாக வைக்கணும். ஸோ அது கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். குளோரினுமே கொஞ்சம் அளவாக போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஃபுட்டும் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி ஓகே 700 rupeesக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் மக்களே. until then bye from Kirthivasan and Manikandan and friends from Tamil Pasanga Vlogs. Bye bye மக்களே. See you on another video.